ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் திருவண்ணாமலையை கிரிவலம் வரும்போது சுற்றி இருக்கிற அஷ்டலிங்கங்களை பற்றி தான் பார்க்கலாம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இந்திரலிங்கம். இந்த இந்திரலிங்கத்தை தேவர்களோட தலைவன் இந்திரன் பிரதிஷ்டை செய்ததா ஐதீகம் இருக்குது. தினமுமே இந்திரன் வந்து வழிபட்டு செல்வதாகவும் சொல்லப்படுது. அவரோட இந்திர பதவி நிலைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையாரை வழிபட்டதாகவும் அவருக்கு சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக இந்த இடத்துல காட்சி தரதா சொல்கிறாங்க. நீங்கள் இந்த இந்திரலிங்கத்தை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு செல்வம் பெருகும், பதவி உயர்வு, பணியிட மாற்றம், பாதுகாப்பான வேலையும் கிடைக்கும். ரெண்டாவது இருக்கிறது அக்னிலிங்கம். தென் கிழக்கு திசை நோக்கி இந்த அக்னிலிங்கம் அமைஞ்சிருக்கு. மற்ற எல்லா லிங்கங்களுமே வலப்புறமாக அமைஞ்சிருக்கும். அக்னிலிங்கம் மட்டும் இடப்புறம் அமைஞ்சிருக்கும். அக்னிலிங்கத்துக்கு கீழேயே அக்னி தீர்த்தமும் இருக்குது. சந்திரனுக்கு லிங்க வடிவமாக காட்சி கொடுத்ததா சொல்கிறாங்க. இந்த இடத்துல இந்த அக்னிலிங்கத்தை நீங்கள் வழிபட்டிங்கன்னா நோய்கள் விலகும், பயம் நீங்கும், எதிரிகளோட தொல்லையும் இருக்காது சொல்கிறாங்க. அடுத்தது மூணாவது யமலிங்கம். இது அமைஞ்சிருக்க திசை வந்து தென் திசை நோக்கி இருக்குது. யமதர்மன் தான் இந்த லிங்கத்தை நிறுவனதாக சொல்கிறாங்க. பூமியில் மனிதர்களோட உயிரை எடுக்க வர அந்த யமதூதர்கள் வந்து இந்த லிங்கத்தை வழிபட்ட பிறகு தான் தாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்வதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் யமலிங்கத்தை வழிபட்டிங்கன்னா உங்களோட யமபயம் நீங்கும், நீதிநெறி நிலைக்கும், செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நாலாவதாக இருக்குது நிருதிலிங்கம். இதோட திசை தென்கிழக்கு திசை நோக்கி இருக்குது. சனி தீர்த்தம் அருகே தான் இந்த லிங்கம் அமைஞ்சிருக்கு. அஷ்டதிக்கு பாலர்களில் ஒருத்தரான நிருதீஸ்வரருக்கு வந்து சிவன் காட்சி கொடுத்த இடம். இந்த இடத்துலையே சிவபெருமான் பார்வதிக்கும் காட்சி கொடுத்ததா சொல்கிறாங்க. இந்த நிருதிலிங்கத்தை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஜென்மசாபம் நீங்கும், நிலைத்த புகழும் கிடைக்கும். அடுத்தது ஐந்தாவது வர்ணலிங்கம். மேற்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்கு. பக்கத்திலே வர்ண தீர்த்தம் இருக்குது. கிரிவலம் போன அந்த வர்ண பகவானுக்கு சிவபெருமான் நீரின் வடிவில் காட்சி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் இந்த இடத்துல வர்ணலிங்கம் உருவாகி இருக்குது. இந்த வர்ணலிங்கத்தை நீங்கள் வழிபட்டிங்கன்னா நீர் சார்ந்த நோய்கள்லாம் தீரும், கொடிய நோய்களும் நீங்கி உடல் ஆரோக்கியம் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வாயுலிங்கம் ஆறாவதாக இருக்கிறது. வடமேற்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்கு. வாயு பகவானால் நிறுவப்பட்டது. சிவபெருமான் வந்து பஞ்சகிருத்திகை அப்படின்ற தேவலோக மலரோட நறுமணமாக இங்கே காட்சி கொடுத்தாராம். ஸோ நீங்கள் வாயுலிங்கத்தை வழிபட்டிங்கன்னா கண்திருஷ்டி, இதய நோய்கள்லாம் நீங்கும், மன நிம்மதி உண்டாகும், சுவாசம் தொடர்பான நோய்களும் குணமாகுன்றது நம்பிக்கை. அடுத்தது ஏழாவது குபேரலிங்கம். குபேரலிங்கம் வடக்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்கு. குபேரன் இந்த இடத்துல அண்ணாமலையாரை வணங்கி இழந்த செல்வத்தை பெற்றதாக ஐதீகம் இருக்குது. செல்வ செழிப்போடு நீங்கள் வாழணும் அப்படின்னா இந்த குபேரலிங்கத்தை வணங்குங்க. கடைசியாக இருக்கிறது ஈசானிய லிங்கம். வடகிழக்கு திசை நோக்கி இருக்குது. நந்தி பகவான் கிரிவலம் செல்லும் போது அண்ணாமலையார் தரிசனம் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. ஈசானிய தேவரால் நிறுவப்பட்டது இது. இந்த லிங்கத்தை நீங்கள் வணங்கினீங்கன்னா அனைத்து கலைகளிலும் உங்களுக்கு வந்து நல்ல தேர்ச்சி கிடைக்கும், நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்குமா. நன்றி.